கம்பீரத்துக்கு கரைப்படையாத கைகளுக்கு கள்ளங்கபடம் இல்லாத உள்ளத்துக்கு மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு விஜய் சார் அவர்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கம். ஏன் நன்றியை தெரிவிக்கிறேன்னா, நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினது, அதுக்கப்புறம் 4ஆம் மாதம் 23ஆம் தேதி ஓட்டுப்பதிவு, அதோடு பேசுகிறத ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஏன் ஸ்டாப் பண்ணீங்க? வெற்றி கனி வரட்டும், அதன் பின் நம் கடமையை நாம் தொடங்குவோம் என்று வெற்றிக்கனியும் வந்தது. அமர்ந்தீர்கள் முதல்வர் சீட்டில். உங்கள் பார்வை, ஃபோக்கஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டே இருந்தீங்க என்னென்ன நடக்குது, யார் என்ன பண்ணுறாங்க, எப்படி எதுன்ட்டு. இதுக்கு ஒரு குட்டி கதை கொடுது. புலி என்ன பண்ணும், பதுங்கும், அப்புறம் பாயத்துக்கு திட்டம் போடும். அப்போ அது பார்வை பார்த்துட்டே இருக்கும் எப்படி பாயலான்ட்டு. அந்த சமயத்தில் இந்த எலி கூட்டம் என்ன பண்ணும், ஓடியாந்து வாழை பிடிச்சி இழுக்கிறதும் காலை பிடிச்சி இழுக்கிறதும் கச்ச 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 கச்சன்னு ஒரு சத்தத்தை கொடுக்கும். அதை தொந்தரவு பண்ணும். அப்போ கூட அது அசராது. அதனுடைய பார்வை, கவனம் எல்லாம் அந்த வேட்டை மேல் தான் இருக்கும். அதுபோல் நீங்கள் என்ன பண்ணீங்க, 6ஆம் மாதம் 23ஆம் தேதி, 4ஆம் மாதம் 23ஆம் தேதி பேச ஸ்டாப் பண்ணது, 6ஆம் மாதம் 23ஆம் தேதி பேசுனீங்க. இந்த புலி எழுந்திரிச்சு நின்னதும் ஒரு குரல் கொடுத்தோம், ஓடி போச்சு எலி கூட்டம், கண்ணுக்கு தெரியாத தூரத்துக்கு ஓடி போச்சு. அந்த மாதிரி சார் நீங்கள் வந்து இந்த பிரச்சாரத்துக்கு வந்தப்போ ஒரு பாட்டு ஒன்று பண்ணீங்க, நான் தன்னந்தனி ஆள் என்னை ஏளனமாக பாரு. அதுக்கு நான் ஒரு பாட்டு பாடியிருந்தேன். நீ தன்னந்தனி ஆள் இல்லை கொஞ்சம் எட்டி பாரு, 8 கோடி பேர் உந்தன் பக்கம் உள்ளார், கூட்டமெல்லாம் ஓட்டு ஆகுமான்னு சொன்ன ஓட்டவாயி எல்லாம் மூடிக்குச்சு இப்போ அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று பாடியிருந்தேன். நீங்கள் குட்டிக்கு அதை சொல்கிறதில்ல ராஜா, நான் குட்டி பாட்டு பாடுவேன், அவ்வளோதான், வேறு ஒன்று எங்கிட்ட. சரிங்க, இப்போ இந்த சட்டசபையில் நடந்ததுக்காக ஒரு சின்ன பாட்டு பாடணும்னு ஆசைப்பட்றேன், கேட்குறீங்களா? பாருங்க. முதல்வர் முதல்வர் ஜோசப் விஜய் முதல்வர், வந்தாய் வந்தாய் தமிழகத்தின் தலைவனாய் வந்தாய், பேசவில்லை என்று சொன்ன கூட்டம் தானே, பேசியதும் பிடிச்சது ஓட்டம் தானே, முதல்வர் முதல்வர் விஜய் ஜோசப் முதல்வர். இப்படி மக்கள், தமிழக மக்கள் அனைவரும் சந்தோஷமாக, அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க சார். நேற்று இந்த 23ஆம் தேதி சட்டசபையில் நடந்தது, அவ்வளோ மக்கள், அவ்வளோ சந்தோஷம். சூப்பர் சார், சூப்பர். அப்புறம் நான் ஏற்கனவே ஒரு குட்டி கதை சொல்லியிருப்பேன் சார், அதை ஜனங்க கேட்டாங்களா இல்லையான்னு தெரில. அது என்ன கதைன்னா, இந்த பத்மாசூரனுக்காக பார்வதி பரமசிவி 2 பேருமே சண்டை போட்டுக்கினாங்க. பார்வதி அம்மா கேட்குறாங்க, ஏங்க அந்த பத்மாசூரன் வந்து தேவருங்களை ரொம்ப வதம் பண்ணுறாரு, நீங்கள் ஏன் பார்த்துன்னு சும்மா இருக்கிறீங்க? இல்லைம்மா, அவங்க வந்து அவர்கிட்ட மாட்டிக்கினார் தெரியாமல் வாயை விட்டுட்டு, அந்த விதியை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும், நீங்கள் கூட தான் மாட்டிக்கிறீங்க நிறையத்தில் வாயை விட்டு அப்படின்னு இந்த கணவன் மனைவிக்குள்ளேயே சண்டை வருது. சரி, இப்போ என்ன தான் பண்ணலாம்? உடனடியாக இந்த தேவர்களை விடுவிக்க நம்ம ஒரு குமரனை உருவாக்க வேண்டும். உங்களிடமிருந்து பாதி சக்தி கொடுங்க, என்னிடமிருந்து பாதி சக்தி தர அப்படின்னு சொல்லி 2 பேரும் இணைஞ்சு உருவாக்கணும் தான் குமரன். அப்படியும் அவருக்கு படையெடுத்து போருக்கு போக சொல்ல அவர் நேராக போய் போல் அவருக்கு டைம் கொடுத்தாரு, அவகாசம் கொடுத்தாரு. வீரபாபா தூது விட்டார், ஐயா ஒழுங்காக தெரிந்துட்டியா வந்துக்கிறது குமரன் அப்படின்னு அவர் கேட்கல. அந்த மாதிரி நீங்கள் பேசாதப்போ உங்கள் அமைச்சருங்களும் நிறைய பேர் எடுத்து சொன்னாங்க, கேட்கல. அந்த கூட்டம் வந்துக்கிறது குமரன்றது தெரியாமல் அமர்ந்துக்கிறது யாருன்னு. அந்த மாதிரி இந்த கணக்கு பார்த்திங்கன்னா, பரமசிவனும் பார்வதி, புரட்சி தலைவர் புரட்சி தலைவி, இவங்களுடைய இருவர் சக்தியும் மிகுந்த ஒரு சக்தி விஜய் சார் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அவங்களுக்கு நல்லது. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.